காவ்யா, அண்ணா, என்னம்மா? என்னண்ணா இது? கிஃப்ட்டுமா. எனக்கு எதுக்கு நான் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? இதை நான் வாங்கிட்டு வரலம்மா, எங்க மேனேஜர் உனக்காக கொடுத்தாரு. என்னது? மேனேஜரா? அவர் எதுக்கு நான் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? என்ன காவ்யா, மறந்துட்டியா? நீ ஒரு ஸ்பூன் ஐடியா கொடுத்தேல்ல, அதுக்கு எங்க ஹெட் ஆபீஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸா. இந்த ஐடியாவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா சேல்ஸை டபுள் மடங்கு பண்ணலான்னு எல்லாம் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இந்த ஐடியாவை எங்க மேனேஜர் சொன்னதுனால ஹெட் ஆபீஸ்ல அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. அதுக்காக தான் அவர் இந்த கிஃப்ட்டை உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, இந்த ஐடியாவை நீ சொன்னதா சொல்லி அவர் ஹெட் ஆபீஸ்ல சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் உன்னை ரொம்ப பெருமையா பாராட்டினாங்களாம். உங்க மேனேஜரை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கீழே வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்தா அது தான் செய்ததா சொல்லி மேல் இடத்துல பேர் வாங்கிடுவாங்க. ஆனா உங்க மேனேஜர் சம்பந்தமே இல்லாத என்ன பத்தி உங்க ஆபீஸ்ல சொல்லிருக்காருன்னா ஹிஸ் a perfect gentleman. இந்த விஷயத்தை அவர் சொல்லாம விட்டிருந்தா கூட நமக்கு தெரிய வாய்ப்பில்ல. அப்படி இருந்தும் சொல்லிருக்காருன்னா அவர் பெருந்தன்மையானவரா தான் இருக்கணும். ஆமாப்பா, அன்னைக்கு உன்னையும் ரம்யாவையும் கார்ல கொண்டு வந்து வாசல்ல விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லுப்பா. கூப்பிடாம இருப்பனாமா, அவர் ரொம்ப பிஸி. இப்போ அப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட்டு வரமா. அப்புறம் இன்னொரு விஷயம் காவ்யா, சொல்லுங்க. எங்க ஹெட் ஆபீஸ்ல எங்க ஆபீஸ்லயே உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எங்க மேனேஜர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நான் தான் எங்க ஃபீல்டும் உன் ஃபீல்டும் ஒத்து வராது, அதனால செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுமா, நானே எங்க மேனேஜர்கிட்ட இதை பத்தி பேசுறேன். இல்லண்ணா, நானும் வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை செட் ஆகலைன்னா உங்க ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. சரிப்பா, நீ போய் முகம் கை கால் கழுவிட்டு வா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாப்பா. அம்மா, கவிதா, வாம்மா. எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீங்க உட்காருங்க. ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஜெயந்தி இருக்கும்போது அடிக்கடி வருவ. அவ ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரல. இன்னைக்கு தான் வந்திருக்க. என்னம்மா பண்றது, ஆபீஸ் வீடு இதுக்கே நேரம் சரியா இருக்கு. இப்ப கூட ஜெயந்தி ஃபோன் பண்ணி உங்களை வந்து பாத்துட்டு போக சொன்னா. ஜெயந்தி ஃபோன் பண்ணாளா? ஆமாம்மா, நீதான் அர்ச்சனா வீட்டு பக்கத்துல இருக்கே. நான் வர வரைக்கும் அப்பப்ப போய் அர்ச்சனா பாத்துக்கோ. என் அத்தை கூட அர்ச்சனா ஞாபகமாவே இருப்பாங்க. அர்ச்சனா எப்படி இருக்காங்கிற விவரத்தை அத்தை கிட்ட சொல்லு. அப்பதான் அத்தை மனசு ஆறுதலா இருக்கும்னு சொன்னா. அதனாலதான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்களை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. என் பொண்ணு அர்ச்சனா எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா? என்னத்தம்மா சொல்றது? என்னம்மா, என்னாச்சு என் பொண்ணுக்கு? அது எப்படிம்மா நான் சொல்றது? நான் சொல்லி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? என்னம்மா நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணு என்னமோ அங்க ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மறைக்காம சொல்லுமா. எனக்கு படபடப்பா இருக்கு. சொல்லுங்க கவிதா, அங்க அர்ச்சனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, மறைக்காம சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ஆபீஸ்ல லோன் போட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கி அரக்கோணம் பக்கத்துல ஒரு இடம் வாங்க போறேன். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியம் கவிதா மட்டும்தான் நிலம் வாங்குவாளா? நாம வாங்க மாட்டோமான்ற பொறாமையில இப்ப இடம் வாங்க போறாங்க. அவங்க நிலம் வாங்குறது நல்ல விஷயம் தானம்மா. இதுல அர்ச்சனாவுக்கு என்ன பிரச்சனை? இருங்கண்ணா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இடம் வாங்கணும்னா நிறைய பணம் தேவைப்படுமேம்மா. அவ்வளவு பணம் அவங்களுக்கு எது? அதாம்மா நம்ம அர்ச்சனாக்கு பிரச்சனையே. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, இடம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஏது பணம்? அதனால நீங்க அர்ச்சனாவுக்கு போட்டு அனுப்பின 45 சவரனை வச்சு இடம் வாங்குறதுன்னு அர்ச்சனாவோட அத்தை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்டு பெரியவரு, அதான் செல்வத்தோட பெரியப்பா, 45 பவுன் நகையை கழட்டி கொடுத்துருமான்னு இந்த கசாப்பு கடையில ஆட்டை கேட்காம வெட்டுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அர்ச்சனா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வெட்டு 1 துண்டு 2ன்னு உத்தரவு போட்டு போயிட்டாரு. அந்த வீட்டு பெரியவரே இப்படி ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் சும்மா இருப்பாங்களா? நகையை குடும்பம்னு அர்ச்சனாவை கொடுமைப்படுத்துறாங்களாம். அவங்க மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. எல்லாருமே இப்படி ஒட்டு மொத்தமா கட்டாயப்படுத்தும் போது நான் போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்னு அர்ச்சனா என்கிட்ட ஓன்னு குமுறி அழுகிறா. நான் அவங்களோட பக்கத்து வீடுதா, நல்லா பழகிருக்கேன் தான். ஆனா அவங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அர்ச்சனாவோட மாமியார் பாக்கியம் இருக்காங்களே, அவங்க சரியான வைராகியம் பிடிச்சவங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அடம் பிடிக்கிறவங்க.
அர்ச்சனா மட்டும் நகையை கொடுக்க மறுத்தா அர்ச்சனாவை என்ன வேணாலும் செய்வாங்க. வரதட்சணை கொடுமையால அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம தான் தினம் டிவிலையும் பேப்பர்லயும் பாக்குறோம்ல. ஆமாம்மா, நீ சொல்றது சத்தியமான உண்மைதான். அந்த பொம்பளை நகைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என் பொண்ணு என்ன வேணாலும் செய்வா. அந்த நகையெல்லாம் வேணுங்கிற ஒரே ஆசையினால தானே பெரிய பெரிய நியாயமெல்லாம் பேசி என் பொண்ணை அங்கே கூட்டிட்டு போனாங்க. ஆரம்பத்திலேயே மாப்பிள்ளை இன்ஜினியருக்கு படிச்சிருக்கான் அது இதுன்னு என்கிட்ட போய் சொன்னாங்க. நான் ஏதோ சந்தேகப்பட்டேங்கிறதுக்காக மேற்கொண்டு 10 பவுன் போட்டாதான் இந்த கல்யாணத்தையே நடத்துவேன்னு கடைசி நிமிஷத்துல எங்க கழுத்து மேல கத்தி வச்சவதான அவ. அது மட்டுமா, கல்யாண மண்டபத்துல நான் ஏமாந்து போய் நின்னப்ப அந்த பொம்பளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா. அது மட்டுமா, இந்த வீட்டு படியேறி வந்து ஊரே வேடிக்கை பார்க்கும்போது கொஞ்சம் கூட வாய் கூசாம இந்த வீட்டை வேசி விட்டு விட கேவலன்னு சொன்னவதானே. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ என் பொண்ணை என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும் செய்வா. அந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அப்ப அவர் இந்த வீட்டுக்கு வந்து தாலியை கழட்டி கொடுன்னு சொன்னாரு. இப்போ போட்டிருக்க மொத்த நகை கழட்டி கொடுன்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல யாருமே நல்லவங்க இல்ல. அதனாலதான் நான் என் பொண்ணை அங்க அனுப்ப மாட்டேன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? என்னமோ மாப்பிள்ள தங்கம், அந்த பெரியப்பா வைரம், அந்த குடும்பமே பொக்கிஷன்னு அதை இதுன்னு சொல்லி என் வாயை அடைச்சி என் பொண்ணை அங்க அனுப்பி வச்சிங்க. இப்ப என்னாச்சு? இப்ப என்னடா ஆச்சு? நான் தான் அந்த வீட்டு படி ஏற மாட்டேன்னு வைராகியத்தோட இருக்கேன். நீயும் அப்பாவும் அப்பப்பா அங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. என் பொண்ணு என்ன யாரும் இல்லாத அனாதையா? அந்த ராட்சசி கவிதா சொன்ன மாதிரி என் பொண்ணு தலையில மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டு வாய் கூசாம கேஸ் வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணை போய் கூட்டிட்டு வந்துரு. அவ புருஷனோட வாடுறதை விட உயிரோட இருக்கணும், அதான் முக்கியம். போடா. ஏமா எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்க? அதுக்காகவா அவளை கட்டி கொடுத்தோம்? கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிவு எடுப்போம். கவிதா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா உண்மைண்ணா. ஆனா ஒண்ணு, நான் தான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னேன்னு அந்த பாக்கியத்துக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு மண்ணை வாரி தூத்துவாங்க. உனக்கு எதுக்கடி தேவையில்லாத வம்புன்னு என் புருஷன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. இத நான் தான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாண்ணா. ஏதோ நம்ம அர்ச்சனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல வந்து சொல்லிட்டேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேன். சரி. பாத்தியாடா, பக்கத்து வீட்டுக்காரி நடந்தது எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டு வந்து சொல்றா. இன்னுமா நம்பிக்கை வரல? நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்து போச்சு. போடா, அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாடா. சரிம்மா, நான் நேர்ல போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். நீ பதட்டப்படாத, அமைதியா இரு. சீக்கிரம் போ. இதாம்மா நீங்க வாங்க போற இடத்தோட லே அவுட். இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க, காலேஜ் வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிறது குதிரை கொம்பு. அம்மா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சூப்பர். ஆமாமா, கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் ஓகே தான். எனக்கும் இடம் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நேரா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் புரோக்கரே, கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்க மாட்டாங்களா? அம்மா நீங்களும் கவிதா அம்மாவும் காசை ரெடி பண்ணிட்டு வாங்க. கையில காசை வச்சுட்டு பேசினா நிலத்துக்காரன் விலையை குறைச்சு கொடுப்பான், அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துடலாம். பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இன்னைக்கே ரெடி ஆயிடும். பணம் ரெடி ஆனதும் கவிதா கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுறேன். ஆமாமா, இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டா இருக்கு. சட்டு புட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, பேசி இடத்த முடிச்சுட்டு வந்துடலாம். நான் வரேம்மா, வரேன் சார். செல்வம், நீ போய் நகை எடுத்துட்டு போய் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கே கவிதா கிட்ட பேசி இடத்தையும் பார்த்து பேசி முடிச்சிடலாம். அர்ச்சனா, நகை எடுத்துட்டு வாமா. செல்வம், என்னோட அரக்கோணத்துக்கு நீ வாயேன். இல்லம்மா, எனக்கு நீங்க ஷெட்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துருங்க. என்னப்பா, நீ வந்தா நல்லா இருக்கும்ல. சரி, எப்படியோ நம்ம குடும்பத்துக்குன்னு சொத்து வரப்போகுது, மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னம்மா அர்ச்சனா, நகையை எடுத்துட்டு வர சொன்னா நின்றுட்டே இருக்க? சீக்கிரமா போ, நேரமாகுது இல்ல. நான் நகையை தரமாட்டேன். நகையை தரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னம்மா அர்ச்சனா,
நேத்திக்கு மாமா வந்து அவ்வளவு தூரம் சொன்னப்போ நீ பேசாம இருந்துட்டு இப்ப தரமாட்டேன் விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நேத்து அவர் ஏன் சம்மதத்தை கேட்காம ஏன் விருப்பத்தை தெரிஞ்சுக்காம அவர் ஒரு முடிவை சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அப்பவே நீ உன் முடிவை சொல்லியிருக்க வேண்டியதானே? பெரியவங்களை எதிர்த்து பேச வேணான்னு அமைதியா இருந்துட்டேன். ஓ, அப்பனா இப்ப என்ன எதிர்த்து பேசுறீங்க? என்ன பார்த்தா உனக்கு பெரிய விஷயம் தெரியல, அப்படித்தானே? நான் ஒன்னும் எதிர்த்து பேசல. நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன அப்படி தள்ளிட்டீங்க. என்னடா செல்வம், என்ன உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? உன்னை கேட்காம வேற யார கேட்க சொல்ற? ஆரம்பத்துல இருந்தே நகையை வச்சு இந்த இடத்த வாங்குறத விருப்பம் இல்லாம இருந்தவன் நீதான். என்னோட பிடிவாதத்தால தான் சமாளிச்சிருக்க. நேத்துக்கு உன் பெரியப்பா முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு ராத்திரியோட ராத்திரி அவகிட்ட நகையை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டியா? அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏமா அப்படிலாம் சொல்ல போறேன்? அப்புறம் நேத்துக்கு பெரியப்பா முன்னாடி அமைதியா இருந்துட்டு இப்ப நகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நேத்து ராத்திரி என்னமோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம்? அம்மா, அர்ச்சனா என்ன அர்ச்சனா, நேற்று பெரியப்பா முன்னாடி சம்மதம் சொல்லிட்டு இப்போ ஏன் நகையை தர மாட்டேங்கிற? உன்னால எனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் பேர். நானும் உன்னை நகையை தர வேணான்னு சொன்னேன். இல்ல, நானா தான் முடிவெடுத்தேன். கேட்டிங்களாம்மா? இப்போவாது என்ன நம்புறீங்களா? அண்ணி, நீங்களே எடுத்த முடிவா இருந்தாலும் குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து தானே நேத்து முடிவெடுத்தோம். இப்ப திடீர்னு வேணான்னா எப்படி அண்ணி? உங்களுக்கு தான் நகை மேல எல்லாம் ஆசை கிடையாது அண்ணி. பின்ன ஏன் இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அர்ச்சனா, அதான் எல்லாரும் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அதெல்லாம் எங்க அம்மா போட்ட நகை. அதெல்லாம் சிறுக சிறுக சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கூட இருந்து பார்த்தவனா. அந்த நகைக்காக எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால எங்க அம்மாவை கேட்காம நான் அந்த நகையை தரமாட்டேன். என்னது உங்க அம்மாவை கேட்கணுமா? எப்ப என் புள்ள கட்டின தாலி உன் கழுத்துல ஏறிச்சோ அப்பவே உங்க அம்மாவுக்கும் உனக்கு இருக்கிற உறவு அறந்து போச்சு. நீ இந்த வீட்டு மருமக. நீ மட்டும் இல்ல, உன் நகை இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம். நம்ம குடும்பத்து நகை அடமானம் வைக்க உங்க அம்மா கிட்ட எதுக்கு கேட்கணும்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா உங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா பொண்ணை பெற்ற அம்மாவும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சிறுக சிறுக நகையை சேர்த்துதான் ஆகணும். உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இத பாரு, இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல உனக்கும் பங்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம என்னமோ உன் நகை எடுத்து நாங்க வித்து அழிச்சிடுற மாதிரி பேசுற. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம நான் அந்த நகையை கொடுக்க மாட்டேன். நான் இவ்வளவு படிச்சு சொல்ற புரிஞ்சுக்காம அதே பல்லவிய பாடிட்டு இருக்க. இல்ல, எங்க அம்மாவை கேட்டு தான் நான் நகையை ஏய், கொடுத்தேன். நிறுத்து. முதல்ல உனக்கு நகையை கொடுக்க இஷ்டமா இல்லையா அதை மட்டும் சொல்லு. முதல்ல சொன்னதை தான் நான் இப்பவும் சொல்றேன். இதுல ஏன் முடிவு எதுவும் இல்ல. எங்க அம்மாவோட முடிவு தான் ஏன் முடிவு. அண்ணி, என்ன அண்ணி நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து நீங்க பெரியப்பா முன்னாடி அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு இப்படி பேசுறது சரியில்லை அண்ணி. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இப்போ அதுக்கு சொல்ல வரல அண்ணி. போதும், நிறுத்துங்க. அவகிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு குடும்ப நன்மைக்கா ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னா அம்மாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணும்னு சொன்னானா இவளுக்கு நம்ம குடும்பத்தை விட அம்மா காரி தானே முக்கியமா போயிட்டா? எப்போ உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இல்லையோ இனிமே உனக்கு இங்க இருக்க தகுதி இல்ல, இடமும் இல்ல. முதல்ல உன் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு வெளியே போ. சொல்றேன்ல, ஏடி இன்னும் இங்க நிக்கிற? போடி வழி. என்னம்மா நீங்க? நீ கொஞ்ச நேரம் பேச. என்ன நடக்குதுங்க? அண்ணா, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்களா? என்னது நாங்க கொடுமைப்படுத்துறோமா? அப்படி நாங்க உன் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறத நீ என்னப்பா கண்டுட்ட? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை நடு வீட்டுல வச்சு விரட்டுறீங்க. அது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க நடந்தது என்னன்னு முழுசா நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க வந்திருக்கேன். அப்படி என்னப்பா தெரியும் உனக்கு? நீங்க இடம் வாங்குற விஷயமும் தெரியும், அதுக்காக என் தங்கச்சி நகையை கேட்டு கொடுமைப்படுத்துற விஷயமும் தெரியும். அனாவசியமா பேசாதீங்க. உங்க தங்கச்சி யாரும் இங்க குடும்பப்படுத்தல. பாத்தியாப்பா, ஊம கோட்டா மாதிரி இருந்துகிட்டு ராத்திரியோட ராத்திரியே நம்ம நகையை கேட்டு கொடுமைப்படுத்துறோன்னு பிறந்த வீட்டுக்கு போன் பண்ணி கூட பிறந்தவனை வரவழைச்சிருக்கானா? இவ எவ்வளவு பெரிய வேஷக்காரியா இருப்பா? இங்க பாருங்க, என் தங்கச்சி ஒன்னும் போன் பண்ணல. புகுந்த வீட்டுல நடக்கிறத பிறந்த வீட்டுல சொல்லி பகையை வளர்க்கறவல்ல என் தங்கச்சி. என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி புத்தியும் இல்ல, நாங்க அப்படி அவளை வளர்க்கவும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? காத்துல பறந்து வந்துச்சா? என்ன பேச்சைய காணோம்? இந்த வீட்டு விஷயத்தை இவ போன் பண்ணி சொல்லாம உனக்கு எப்படி தெரியும்? பதில் சொல்லு. அது ஏன் தடுமாறுற? உன்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? உங்க பக்கத்து வீட்டு கவிதா தான் எங்க வீட்டுக்கு வந்து இங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் சொன்னான். பொய்ய சொன்னாலும் பிறந்த சொல்லுப்பா. இந்த இடம் வாங்குறதுக்கு ஐடியா கொடுத்ததே அந்த கவிதா தான். அவ எப்படி வந்து உங்க வீட்டுல சொல்லுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் கவிதா கிட்ட கேக்குறேன். நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கோங்க. இப்போ கொடுமை பண்ணதுக்கு நியாயம் கேட்க வந்திருக்கேன். அது முதல்ல பதில் சொல்லுங்க. செல்வம், நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். கேவலம் நகை பணத்துக்கு ஆசைப்படுற மனுஷனா நீங்க. உங்களையும் உங்க பெரியப்பாவையும் நம்பிதானே நாங்கெல்லாம் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு என் தங்கச்சி எங்க அனுப்பி வச்சோம்.
நீங்களும் இப்படி கட்டின பொண்டாட்டிய நகையை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க. ஏங்க அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு இன்னும் முழுசா- என்னங்க நடக்கணும்? நான் தான் என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன்ல. உங்க அம்மா என் தங்கச்சியை மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலீங்க. அதுக்குள்ள நகையை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க. இன்னும் என்ன பண்ண போறீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு ஸ்டவ் அடிச்சிட்டுன்னு கதை சொல்ல போறீங்களா? போதும் நிறுத்துங்க.